ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்களே பார்க்க விருப்பப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் வேணும்னா கூட பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக, மனசார யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை 5 கோடிகள் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் இருக்குங்க. குரு பார்வை பெறுகிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு இறை வழிபாடுகள், அதிகமான நம்பிக்கை மனதில் குடிகொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. மகிழ்ச்சியில் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க. இன்று திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத, வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே புத்திர பாக்கியம் கிடைப்பதால் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களது வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு நேரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த தருணம் இப்பொழுது அமைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் இந்த தினம் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நாள் முழுவதும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்க இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் இப்பொழுது நீங்கள் நடத்த முயற்சி செய்யுங்கள். உறவினர்களிடம் உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், உறவுகள் இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இன்றைய தினம் உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக தாமாக நடைபெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. உடல் திறனை பராமரிக்க விளையாட்டுல கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. சூப்பரான நாளாக இந்த தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் அதுல நீங்க கண்டிப்பாக எல்லா கோணத்திலும் ஆராய்ந்து நீங்க முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அலுவலகத்துல அதிக நேரம் நீங்க செலவழித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை ரொம்ப தூய்மையாக இருக்குங்க. எனவே அதை பராமரிக்க நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில தூய்மையான காதல் உணர்வை இந்த தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ண நீங்க முயற்சி பண்ணுங்க. வேலை இடத்துல, வீட்லயும் கொஞ்சம் சின்ன கோபங்கள் உங்களுக்கு போனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா அருமையான ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க. அவர் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார். வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் சொந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்கள் தரும். அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உற்சாகமான, கலகலப்பான, சுறுசுறுப்பான சூழ்நிலை ஏற்படுங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக, உங்களுடைய அடுத்த நாள் பிளானை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க பிங்க் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுங்க. எனவே எல்லா விதமான முயற்சிகளும் உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் கட்டாயமாக தேவை. அதை முயற்சித்து பாருங்கள். நல்ல நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே. வியாபாரத்துல சிறப்பான யோகம், ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான, சுறுசுறுப்பான ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுறதுனால கண்டிப்பா சந்தோஷமான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க அலுவலக பணிகளில் பணிபுரியும் பொழுது உங்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகி இருந்ததுன்னா அதெல்லாம் சீர் செய்து இயக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. பொறுப்புகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பெறுது. அது உங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய செல்வாக்கை கண்டிப்பாக காட்டும் நண்பர்களே. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைப்பதுங்க. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடைபெறும். மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இப்போ விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. அவர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகளும் தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே இந்த தினம் உங்களுக்கு அமைப்பதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டால் கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.